தேவன் உனக்கு வாக்கு பண்ணின அந்த வாக்கு தத்தத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளுகிறதற்கு தேவன் என்ன செய்வார்னு சொன்னா, உனக்கு முன்னாலே ஒரு தூதனை அனுப்புவார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு மகிமை நம்முடைய பாதுகாப்புக்காக ஒரு தூதன் முன் நடந்து கொண்டு இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு முன்னாலே போய் கொண்டு இருக்கிறார். ஏன்னா ஒரு பெரிய பாதுகாப்பு தேவ பிள்ளைகளை ஒன்றும் தொடாதபடிக்கு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான்ல வாசிக்கிற போது 10ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, மேய்ப்பன் தன் மந்தையை வெளியே விட்ட பின்பு மந்தைக்கு முன்னாலே நடந்து போகிறான் சொன்னா மந்தையை காக்கும்படிக்கு. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் கவனிங்க, இந்த வார்த்தை சொல்லுகிறதை உன்னை பாதுகாக்கவும் உனக்கென்று அவர் பண்ணின அந்த வாக்கு தத்தத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளுகிறதற்கோ கர்த்தர் என்ன செய்வாரா, தடைகள் எல்லாம் நீக்கி போடத்தக்கதா. யோசுவா 3:11 சொல்லுகிறது, எல்லா தடைகளை நீக்கி போடும்படி தேவ பிரசன்னம் முன்னாலே போகும். யோர்தானுக்குள்ளாக ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும் தேவ பிள்ளைகள் வருகிற போது யோர்தான் அப்படியே பிரவாகித்து ஓடிக்கொண்டு இருக்கிறது. என்ன பிரச்சனை சொன்னா, எப்படி இதை தாண்டி வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பது, எப்படி இதை தாண்டி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்வில் அப்படிதான் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், கடைசியில் ஒரு பெரிய தடைகள் இருக்கும். இதை தாண்டி போய் பெற்றுக்கொள்வது என்பது ஒரு பெரிய சவாலாக இருக்கிற போது வேதம் சொல்லுகிறது, அந்த தடைகளை உடைக்கத்தக்கதாக தேவ பிரசன்னம் உனக்கு முன்னாலே போகும். உடன்படிக்கை பெட்டி முன்னாலே போகிற போது யோர்தான் பிளக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் மகிமைப்படட்டும். பாருங்க, தேவ பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்து கொள்ளுகிற போது 1 நாளாகமம் 14:15 சொல்லுகிறது, ஆண்டவர் தாவீதோடு கூட பேசுகிற போது சொல்லுகிறார், பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்னாலே என்ன செய்வார், புறப்பட்டு இருப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். போராடி கொண்டு இருக்கிறீர்களா? பிரச்சனைகளோடு கூட கடந்து போய் கொண்டு இருக்கிறீர்களா? உன் வாழ்வின் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், உன் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும், நீ எதிர்கொள்ளுகிறதான உன் சத்துரு யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழல்களுக்கூடாக நீ கடந்து போனாலும் ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உனக்காக உனக்கு முன்னே புறப்படுவார். உன் சத்துருக்களை எதிர்கொள்ளுவார். ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருவார்.